இந்த முறவாசல்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வேலையை செய்யறதுல தலைவர் தான் அதுக்கு இன்சார்ஜ். அதனாலதான் அவர் முறவாசல் அமைச்சர்னு கூட சொல்றாங்க. இப்படி பல்வேறு பட்டங்களை வாங்கினவர் யாரு அப்படின்னு சொன்னா நம்முடைய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர். ஆனா இத ஒரு இடத்துல ஒரு தவறு நடக்குதுன்னு சொன்னா அதுக்கு சரி பண்ணி அடுத்துல இருந்து லேர்னிங் ஃப்ரம் த மிஸ்டேக்ஸ் சொல்ற மாதிரி தவறுகள்ல இருந்து பாடம் கற்பித்து கொண்டு உடனடியாக அதை சரி பண்றதுக்கான முயற்சியை பண்ணி இருந்தா அது சரியா இருக்கும். ஆனா எந்த இடத்துலயும் இவங்க தவறுகளை சரி பண்ண தயாராகவே இல்லை. நாங்க இப்படித்தான் இருப்போம், நீ ஏன் திருப்பதியில போய் 24 மணி நேரம் நிப்பான், இங்கேயே வந்து நிக்கிறதுக்கு ஏன் கத்துறாம அப்படின்னு பேசக்கூடியவர். நீங்க ஒரு பாருங்க, ஒரு அமைச்சர் அவர் என்ன நினைப்புன்னா, இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக இருக்கக்கூடிய பல அமைச்சர்களுக்கு தமிழ்நாட்டில் நான் தான் நிரந்தர முதல்வர், நிரந்தர அமைச்சர் அப்படிங்கிற மாதிரி ஏதோ அந்த கோவிலுக்கு இவங்க தான் முதலாளி மாதிரி நினைச்சுக்கிட்டு, நீ மக்கள் பணியாளர் வேலை செய்ய, மக்கள் உன்னை தேர்ந்தெடுத்து கொஞ்ச நாள் ஒரு 5 வருஷத்துக்கு வேலை செய், நீ அதுக்காக தான் உன்னை வச்சிருக்கேன், ஒழுங்கா வேலை செய்யலைன்னா உன்னை மாத்திருவேன் அப்படின்னு மக்கள் தான் எஜமானர்கள். அதை மறந்துட்டு தவற மறைக்கிறதுக்காக, இது ஒரு கொலை நடக்குதுன்னு சொன்னா கொலையை மறைக்கிறதுக்கான எவ்வளவு முயற்சிகள் நடக்குது. அதுல அமைச்சர்ல இருந்து காவல்துறை அதிகாரிகள்ல இருந்து எல்லாரும் சேர்ந்து இந்த தவறை மறைச்சிருக்காங்க. இப்ப இதை முழுமையா விசாரிச்சு இவங்க மேல யாரெல்லாம் இதுக்கு காரணமோ அமைச்சர்ல இருந்து காவல்துறை அதிகாரிகள்ல இருந்து எல்லாரும் மேலேயும் நடவடிக்கை எடுக்கும். நீங்க ஒருத்தர் இறந்து போனாருங்க, ஏன் இறந்தாருன்னு விசாரிக்கணுமா இல்லையா? போஸ்ட்மார்ட்டம் பண்ணாதான் தெரியும். போஸ்ட்மார்ட்டம் பண்ணாதான் வரிசையில வந்த ஒருத்தர் திடீர்னு இறந்து போறாரு. நீங்க எப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ணாம பாடியை கொடுத்தீங்க? நீங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு போனதா சொல்றீங்க, அரசு மருத்துவமனைக்கு. அரசு மருத்துவமனை கொண்டு போயிருந்தா இவர் இறந்து போனவர் சந்தேகத்துக்குரிய மரணம் தான். தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் சென்னை மாநகர இந்து முன்னணி தலைவர், மாநில செய்தி தொடர்பாளர் இளங்கோவன் அவர்கள் நம்மோடு நினைக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். கடவுளே ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி திமுக ஆட்சி அப்படின்னு சட்டசபையில நேற்று பேசியிருக்காங்க. அது இல்லாம அப்படி ஒரு விபரீதமான ஒரு சம்பவம் திருச்செந்தூர் முருகன் கோவில்ல நடந்திருக்கு. எனக்கு இந்த 23ஆம் புலிகேசின்னு ஒரு படம் வந்ததுமா. ஆமா, அந்த படம் தான் ஞாபகம் வருது. அதே மாதிரி துக்ளக்குல சோ ஒரு நாடகம் நடத்துவார், துக்ளக் நாடகம். அதுல மன்னரை எப்பவுமே பாராட்டிட்டே இருக்கணும். யாராவது பாராட்டல எதிர்கருத்து சொன்னா உடனடியா தூக்கி போய் பாதாள சிறையில் அடையின்னுவாங்க. அந்த மாதிரி ஒருத்தர், அவருக்கு அந்த 23ஆம் புலிகேசி படத்துல இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கெல்லாம் ஒரு போட்டியா ஒரு அமைச்சர் இப்ப தமிழ்நாட்டில் இருக்காருன்னா அது சேகர் பாபு தான், இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர். என்ன வேணா சொல்லலாம் அவருக்கு. அதாவது அவர் யாரோடும் இருக்கிற மற்ற எல்லா அமைச்சரோடும் யார் இன்னைக்கு போட்டி, யார் முதல்வர் நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் அவரை ஒரு பெரிய அளவுக்கு பாராட்டுறது, அதுக்கு அடுத்தது அண்ணன் உதயநிதியை அவரை பாராட்டுறது அப்படின்னு 2 பேரும் போட்டி போட்டு, இவங்க 2 பேரும் பாராட்டுறதுல தமிழ்நாட்டு அமைச்சர்கள் போட்டி போட்டிருக்காங்க. ஆனால் இவங்க யார் எத்தனை பேர் போட்டி போட்டாலும் சரி, நம்ம அறநிலைத்துறை அமைச்சர் நம்முடைய சேகர் பாபு அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு அப்படியே மனசு குளிர வைக்கிறேன்னு சொல்லி அப்படி சொல்கிற வார்த்தைங்க இருக்குது பாருங்க. அப்படியே அதாவது நீங்கள் ஃபீல்டில் களத்தில் பார்த்தா அப்படியே நேரெதிராக இருக்கும், ஆனால் பேசுறது பார்த்தா அப்படியே ஏதோ இவரால் தான் எல்லாம் நடக்குது, இவர் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஒரு பொய்யை தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தா இப்படி கூட இருக்குமோன்னு நம்புவாங்கல்ல. அதுக்கான முயற்சியை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. சம்மருக்கு ரொம்ப சில்னஸ் கொடுக்குறாரு திமுகவுக்கு. ஆமா ஆமா, அவர் எப்பவுமே அப்படித்தானே. அவருக்கு நீங்க அப்படி சாதாரணமாக காலையில் அந்த பக்கம் நம்முடைய மெரினா பீச் இருக்குல்ல, அந்த இதெல்லாம் புதைச்சி வச்சுருக்காங்களே, பணங்கள்லாம் புதைச்சி வச்சுருக்காங்க நம்முடைய முன்னாள் முதல்வர் சமாதிகள்லாம் வச்சுருப்பாங்கள்ல, அந்த இடத்துல போனால் அங்கே ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருப்பார். தினசரி அதெல்லாம் க்ளீன் பண்ணுறது அதெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கு யாரா பொறுப்புன்னா அதுக்கும் தலைவர் தான் பொறுப்பு. எல்லாத்துக்கும் அதை க்ளீன் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துலேயும் பெருக்கிறது, துடைக்கிறது, எல்லாத்துக்கும்
இந்த முறவாசல்னு சொல்லுவாங்கல்ல, ஆமா, அந்த வேலையை செய்யறதுல தலைவர் தான் அதுக்கு இன்சார்ஜ். அதனாலதான் அவரை முறவாசல் அமைச்சர்னு கூட சொல்றாங்க. இப்படி பல்வேறு பட்டங்களை வாங்கினவர் யாரு அப்படின்னு சொன்னா நம்முடைய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள். அதனால ஏன் இதெல்லாம், ஏன் இவ்வளோ பட்டம் வாங்குறாரு, ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாரு, ஏன் இவ்வளோ மெனக்கடுறாரு? அதிமுகவில் வந்து திமுகவுக்கு வந்து திமுகவில் அமைச்சர் பதவி வாங்கியாச்சு, இருந்தாலும் நான் வந்து ஓயாமல் உழைச்சிட்டு இருக்கேன், ஓடி போயிட்டு இருக்கேன், எல்லா புகழும் முதல்வருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இவர் வெளியே சீன் போடுறாரு. ஏன்னா இவர் நிறைய அடிச்சு விடுவார். நீங்கள் மேயர் பிரியாவை பக்கத்தில் சும்மா அடிச்சு விடு அப்படின்னு சொன்னவர் தானே, அதனால ரொம்ப அடிச்சு விடுவார். அந்த மாதிரி தான் இவர் எடுத்து சொல்றதெல்லாம் நம்ம ரொம்ப சீரியஸெல்லாம் எடுத்துக்கூடாது, விளையாட்டா கடந்து போகணும். சட்டமன்றத்தில் பேசினாலும் அது விளையாட்டா கடந்து போக வேண்டிய விஷயம். நீங்கள் ஒரு சினிமாவில் பழைய காலத்தில் நாடகங்களில் நடுவில் ரொம்ப சீரியஸாக படம் ஓடிட்டே இருக்கும், நாடகம் போயிட்டே இருக்கும். நடுவில் ஒருத்தர் ஓடி வருவார், ஓடி வந்து ஏதாவது ஒரு காமெடி பண்ணிட்டு போவார். அவருக்கு பேர் என்ன? பபுன்னு. அந்த மாதிரி ஒரு காமெடி இருந்தால் தான் மக்கள் கலகலப்பாக சிரிச்சுக்கிட்டு கவனிப்பாங்க. அந்த மாதிரி சட்டமன்றத்தில் ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்கு, ஒரு காமெடி வேணும் இல்லை, உடனே இவர் எதாவது கேட்டால் இவர் பதில் சொல்வார், அப்போ காமெடி வரும். அதனால் அந்த மாதிரி ஒருத்தருக்கு தேவை இருக்குது தமிழ்நாட்டில். அது சட்டமன்றத்துக்கு, குறிப்பாக சட்டமன்றத்தில் வெளியே பத்திரிகையாளர்கிட்ட இவங்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கார். அதனால் அதெல்லாம் ஒன்றும் சீரியஸாக எடுத்துக்கூடாது. அவர் வந்து சொல்கிறது எதையுமே நம்ம வந்து சீரியஸ் எடுத்துக்கூடாதுன்னு அவரே சொல்கிறார். ஏன்னா அது அடித்து விடுங்க பார்ப்போம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி அடித்து விடக்கூடியவர். ஆனால் அமைச்சராக இருக்கார், வேறு வழி இல்லை, அவர் சொல்கிறத நாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். சரி, இப்போ நீங்கள் சொல்கிறத கூட சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். ஆனால் வந்து நான் சொல்றத சீரியஸா எடுத்துங்கம்மா, அவர் சொல்றத சீரியஸா எடுத்துக்க. அதான் நான் சொல்றேன், அவர் சொல்றத நம்ம சீரியஸா எடுத்துக்க வேண்டாம். ஆனா திருச்செந்தூர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா காரைக்குடியில இருந்து ஒருத்தர் சாமி கும்பிட போயிட்டு அங்க வந்து உயிரிழந்த சம்பவம் வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ வந்து ராமேஸ்வரத்துல ராஜஸ்தான்ல இருந்து ராஜ்தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து சாமி கும்பிட வந்தாரு. அது வந்து அங்க இருக்கக்கூடிய கழிவறைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்ததா வந்து சொல்றாங்க. சரியான மருத்துவ வசதிகள் இல்லாத இந்து கோயில்கள் வந்து இந்த மாதிரி இருக்கு. இதை வந்து கேள்வி எழுப்பாம நிறைய பேர் இருக்காங்க. அதுல உங்களை போன்ற தலைவர்கள், அண்ணாமலை போன்ற தலைவர்கள் கேள்வி எழுப்புனா அது வந்து நிறைய குற்றம் சாட்டிட்டு இருக்காரு. இதையெல்லாம் சீரியஸா எடுத்துக்கலாம் இல்லையா? அதாவது சட்டமன்றத்தில் என்ன சொன்னாரு, கடவுள் தமிழ்நாட்டில் இருக்கிற கடவுள்கள்லாம் சந்தோஷமா இருக்காங்க, கடவுள்களே சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஆட்சி எதுன்னு சொன்னா அது நம்ம ஐயா 1வது அமைச்சர் மூணாக்கான ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி அப்படின்னு அவர் சொல்றார். அதாவது அவர் சொல்றதுக்கும் இதுக்கும் நீங்க பொருத்தி பார்த்தீங்கன்னா கடவுள் சந்தோஷமா இருக்கணும். தன்னை பார்க்க வரக்கூடிய பக்தர்கள் செத்து போகக்கூடிய நிலையில ஒரு இடத்துல ஏதோ நடந்தா அது அசம்பாவிதம். அடுத்து நடந்துட்டு இருக்கு. நீங்க வந்து முதல்ல திருச்செந்தூர், அடுத்து வந்து இங்க இது உள்ள ராமேஸ்வரம், அடுத்து தஞ்சாவூர்ல, இப்படி அடுத்து நடக்குது. ஆனால் இதை ஒரு இடத்துல ஒரு தவறு நடக்குதுன்னு சொன்னால் அதுக்கு சரி பண்ணி அடுத்துலேருந்து லேர்னிங் ஃப்ரம் த மிஸ்டேக்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி தவறுகள்லேருந்து பாடம் கற்பித்து கொண்டு உடனடியாக அதை சரி பண்ணுறதுக்கான முயற்சியை பண்ணியிருந்தால் அது சரியாக இருக்கலாம். ஆனால் எந்த இடத்துலையும் இவங்க தவறுகளை சரி பண்ண தயாராகவே இல்லை. நாங்கள் இப்படித்தான் இருப்போம், நீ ஏன் திருப்பதியில் போய் 24 மணி நேரம் நிற்பான், இங்கேயே வந்து நிற்கிறதுக்கு ஏன் கத்துறாவன் அப்படின்னு பேசக்கூடியவர். அப்படி பேசினது சமூகத்தில் வலைதளங்களில் வீடியோ வந்தது, பல தொலைக்காட்சிகள், அதாவது சில மீடியாக்கள் ஜனவரி 18ஆம் தேதி நடந்த விஷயம். நீங்க ஒரு பாருங்க, ஒரு அமைச்சர் அவர் என்ன நினைப்புன்னா, இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுகவில் இருக்கக்கூடிய பல அமைச்சர்களுக்கு என்ன நினைப்புன்னா, தமிழ்நாட்டில் நான் தான் நிரந்தர முதல்வர், நிரந்தர அமைச்சர் அப்படிங்கிற மாதிரி ஏதோ அந்த கோவிலுக்கு இவங்க தான் முதலாளி மாதிரி நினைச்சுக்கிட்டு, நீ மக்கள் பணியாளர், வேலை செய்ய, மக்கள் உன்னை தேர்ந்தெடுத்து கொஞ்ச நாள் ஒரு 5 வருஷத்துக்கு வேலை செய், நீ அதுக்காக தான் உன்னை வச்சிருக்கேன், ஒழுங்கா வேலை செய்யலைன்னா உன்னை மாத்திருவேன் அப்படின்னு மக்கள் தான் எஜமானர்கள். அதை மறந்துட்டு அங்க வந்திருக்கக்கூடிய மக்களை பார்த்து ஏன் நீ போய் நிற்பான், இங்க நிற்க மாட்டானா அவன் அப்படின்னு பேச்சு என்ன? இந்த வார்த்தையை ஏன் இவன் காரில் தான் வருவானா, நடந்து வர மாட்டான்னு யாராவது ஒருத்தர் காரில் வர அமைச்சரை பார்த்து கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இப்படியே அது சரியா இருக்குமா? நீ அந்த குறைஞ்சபட்ச மரியாதை, மக்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கூட கொடுக்க தெரியாத, தயாராக இல்லாத அமைச்சர் அவர் இது தைப்பூச சமயத்தில் நடக்குது.
அந்த இது என்ன திருவிழா சமயத்தில் முருகன் கோவில் திருவிழாவில் திருச்செந்தூரில் நடக்குது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்போவே ஏன் அப்போ அன்னைக்கு இன்னொரு சம்பவம் என்ன நடந்ததுன்னா, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் உள்ள ஒரு சின்ன நேரோ பேசேஜில் நிறுத்தி வச்சுருக்காங்க, வெளியே வர முடியல, குடிக்க தண்ணி இல்லை, குழந்தைங்க இருக்காங்க, பால் வேணும், எந்த விதமான வசதியும் இல்லை, கழிவறை இல்லை, போக முடியல, ஐயா நாங்கள் மாட்டிக்கிட்டோம், நாங்கள் எப்படியாவது வெளியே வரணும், பாருங்கள் இங்கே நிற்க வச்சுருக்காங்க, காற்று வசதி இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் போகக்கூடிய அமைச்சரை பார்த்து சொல்கிறாங்க. அங்கே போகக்கூடிய காவல்துறையினுடைய மாவட்ட கண்காணிப்பாளர் அந்த பக்கம் தான் நின்றுட்டு இருக்காரு. ஏன்னா அமைச்சர் வர்றாருல, அவரை வரவேற்கிறதுக்காக நிற்க வச்சிருக்காங்க. அதே மாதிரி கலெக்டரும் நிற்கிறாங்க. இந்த மக்கள் கத்துறாங்க, நாங்கள் இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்கன்னு கத்துறாங்க. இந்த மாவட்ட அதிகாரிகள் யாருமே இதை பற்றி கவலையப்படலை. எல்லாம் அமைச்சரை வரவேற்கிறதுக்கு காத்துட்டு இருக்காங்களே தவிர மக்கள் எக்கேடு கட்டு போனா என்ன, எவன் ஜெத்தா என்ன அப்படின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். அமைச்சர் வந்த பிறகு என்ன கத்துறானுங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அதுக்கு பிறகு இவங்கெல்லாம் பதில் சொல்றாங்க. அது மாதிரி இவங்களுக்கு மக்களை பற்றியோ பக்தர்களை பற்றியோ கோவிலுடைய வளர்ச்சியை பற்றியோ கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதை பற்றியோ எந்த விதமான கவலையும் இல்லை. அப்படி உண்மையிலே இவங்க கவலைப்பட்டிருந்தா இந்த திருச்செந்தூர் சம்பவம் நடந்த பிறகு உடனடியாக அதை பாதுகாக்கிறதுக்கு இன்னும் கூட அடுத்து வரக்கூடிய பக்தர்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓய்வு, அதாவது விடுமுறை நாட்களில் இன்னும் கூட பக்தர்கள் அதிகமாக வருவாங்க. இன்னும் பாருங்க, நம்மளுடைய பள்ளிக்கூடங்களில் பரீட்சையெல்லாம் முடிஞ்ச பிறகு இன்னும் நிறைய பக்தர்கள் சொந்த ஊருக்கு போகிறது, இந்த மாதிரி கோவில்களுக்கு போகிறது, ஆன்மீக சுற்றுலா போகிறது, இப்படியெல்லாம் அதிகமாகும். அப்போ என்ன பண்ணணும், வரக்கூடிய பக்தர்களுக்கு முறையான ஏற்பாடு பண்ணணும். திருப்பதியில் நிற்க மாட்டானா, திருப்பதியில் நிற்கிறான்ல 24 மணி நேரம், இங்கே ஏன் நிற்க மாட்டேங்கிறான், திருப்பதியில் நிற்கிறானா, அங்கே தனித்தனியாக ஷெட்டு வச்சுருக்கான், ஒவ்வொரு அங்கே கூண்டில் போய் அந்த இடத்துல அடைச்சி வைக்கிறாங்க, இருக்காங்க மக்கள் இருக்காங்க, அங்கே எல்லாம் கிடைக்குது, பால் கிடைக்குது, அடிப்படையான விஷயங்கள் கிடைக்குது, கழிவறை ஏற்பாடு இருக்குது, குடிக்க தண்ணி இருக்குது, டிவி இருக்குது, டிவியில் ராமாயண மகாபாரதம் போடுறான், எல்லாம் நடக்குது. அங்கே மாதிரி எதாவது ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களா? திருப்பதியில் 24 மணி நேரம் இருக்கான்னா இங்கே இருக்க முடியுமா? இந்துக்களை பற்றி கண்டு கொள்ளாத ஒரு அரசாங்கத்திற்கு எதுக்கு ஒரு அமைச்சர் தேவைப்படுறாரு? அதாவது இவங்களுக்கு கோவில்கள் மூலமாக எவ்வளவு வருமானம் வரும், கோவில் உண்டியல்ல எவ்வளவு கலெக்ஷன் வருது, கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் பாக்கெட்டு எவ்வளவு வெயிட்டா இருக்கு, உள்ள வரும்போது எவ்வளவு வெயிட்டா இருக்கு, வெளியே போகும்போது அது எல்லாத்தையும் காலி பண்ணி அனுப்பணும். இதுதான் இவங்களுடைய நோக்கமா இருக்கு. இவங்களுடைய நோக்கம், இவங்களுடைய வேலை என்ன, இந்து சமய அறநிலையத்துறையோட வேலை கோவில்களுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய நிலங்களை பாதுகாக்கணும். அதான் வேலை. இவங்க கோவிலுக்குள்ள இவங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது, வெளியே தான் வேலை. வெளியே இருக்கக்கூடிய கோவில் சொத்தை பாதுகாக்க வேண்டிய வேலை. ஆனா இவன் உள்ள போய் உட்கார்ந்துக்கிட்டு நாட்டாம பண்ணியிருக்கான், நான் தாண்டா ஓனருங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு நாட்டாம பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இன்னைக்கு பல இடங்கள்ல அந்த கோவில்ல இருக்கக்கூடிய, இன்னைக்கு காலையில எனக்கு ஒரு போன் அதே கோவில்ல இருந்து வருது. அதே கோவில்ல இருந்து பாருங்க, இன்னைக்கு அபிஷேகத்துக்கு நான் புக் பண்ணியிருந்தோங்க, இன்னைக்கு காலையில் அபிஷேகம் 2 மணி நேரம் முன்னாடி வர சொன்னாங்க. சரி 2 மணி நேரம் முன்னாடி போயாச்சுங்க. அங்கே போய் இந்த இடத்துல வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அந்த இடத்துல என் கூட வந்தவங்க 80 வயசு பெரியவங்க, ரொம்ப நேரம் குறுகலான இடம், அந்த இடத்துல உட்கார முடியல, அவர் தரையில் உட்கார முடியாது, ஆனால் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. அது போகிற உடனே ஓரமான இல்லைன்ட்டு போகிறாங்க. அங்கே காற்று வசதி இல்லை, எந்த விதமான, அது பொதுவாகவே கோவில் நம்முடைய சாதாரணமாக கடல் மட்டத்தை விட கொஞ்சம் குறைவான உயரத்தில் இருக்கக்கூடிய இடம். அதனால காற்று வசதி, கிராஸ் வென்டிலேஷனுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய இடம் கோவிலுக்குள்ள. அதனால எந்த விதமான காற்று வசதியும் இல்லாமல் 2 மணி நேரம் முன்னாடி வர வச்சு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். இந்த மாதிரி அப்படி ஏதாவது அடுத்த முறை வரவங்களுக்கு, எனக்கு மட்டும் இல்லைங்க, நாங்கள் போய் அந்த சூப்பரிண்டென்ட் கிட்ட கேட்குறோம், என்னங்க இந்த மாதிரி இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்றோம். உடனே அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க, நீங்கள் இது ஏற்பாடு பண்ணுறது அது போய் எழுதி போடுங்க. நீங்கள் யார் நடவடிக்கை எடுக்கணுமோ அவங்க வாய் மூடி மௌனியாக இருக்காங்க. எவனை பற்றியும் கவலை இல்லை, பக்தர்களை பற்றிய கவலை. அவங்க கொடுக்குற பணம் இருக்குல்ல, 500 ரூபா பணம், சிறப்பு தரிசனத்துக்கு பணம் வாங்குறேன், அதெல்லாம் கலெக்ஷனுக்காக தான் இது. இந்த அரசாங்கம் எப்பவுமே இந்து சமய அறநிலையத்துறை ஏற்கனவே முன்னாடி நம்முடைய 1வது அமைச்சர் மூனாகானா ஸ்டாலின் சொல்லும்போது சொன்னார், கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன். இன்னும் அது அவர் அந்த சொன்ன வார்த்தை ஒட்டுமொத்த அரசாங்கத்துக்கும் திமுக அரசாங்கத்துக்கும் பொருந்தும். அதில் அதிகமாக பொருந்தது எதுன்னா நம்முடைய சேகர்பாபு அவர்கள் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய HRNC டிபார்ட்மெண்ட், இந்து சமய அறநிலையத்துறை, அதுக்கு தான் மிக சரியாக பொருந்தும்.
கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன், இதுதான் இவங்களுடைய நோக்கமா இருக்கே தவிர இது வரக்கூடிய பக்தர்களுக்கு எந்த அவங்களுக்கான திருப்தியை, அவங்களுக்கு பக்தர்கள் வரக்கூடிய அவங்களுக்கு மனதுக்கு இனிமையாக ஒரு நிகழ்வாக தரிசனங்கிற நிகழ்வை மனதுக்கு இனிய நிகழ்வாக மாற்றி கொடுப்பதற்கான எந்த வேலையும் பண்ணாம இருக்கு. இப்போ மனசு அமைதிக்காக தான் கோவிலுக்கு போவாங்க. இப்போ கோயிலுக்கு போனாவே வந்து உயிர் பலி ஏற்படும் பொழுது மக்கள் எங்க போவாங்க? நீங்க உயிர் பலி ஏற்படுதுங்க ஐயா, தெரியாம யாரும் வந்து திட்டமிட்டு உயிர் பலி ஏற்படுத்தணும்னு இல்லை. ஆனா நீங்க ஏற்பாடு ஒரு அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தராதனால, காற்று வசதி இல்லாதனால மூச்சு திணறி ஸ்டாம்பேர்டு இந்த மாதிரி தள்ளுமுள்ளு நடக்கிறது. இந்த மாதிரி பல காரணங்களால இறந்து போயிட்டார். நீங்க அந்த ஓம்குமார் இறந்து போயிட்டார். 16ஆம் தேதி ஓம்குமார் இறந்து போயிட்டார். சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்தவர். அவர் குடும்பத்தோட வராரு, இறந்து போறார். 100 ரூபாய் சிறப்பு தரிசன கட்டணத்தை வாங்கிட்டு வந்து சாமி தரிசனம் பண்றாரு. அவங்க குடும்பம் முன்னாடி இருக்காங்க, இவர் பின்னாடி இருக்காரு. பின்னாடி கொஞ்சம் இவங்களுக்கு 2 பேருக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கு. அவங்க கொடுத்த பேட்டியில், அவங்க பேட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் வந்துடுறாங்க. இவர் என்ன சொல்றாரு, அன்னைக்கு அமைச்சர் இறந்து போயிட்டாங்கிற செய்தி பத்திரிகையில லோக்கல்ல எல்லாம் வர ஆரம்பிச்ச பிறகு உடனே அமைச்சர் என்ன சொல்றாரு, பாரு அவருடைய இறந்து போனவருடைய மனைவி ஒரு கடிதம் எழுதி கொடுத்துருக்காங்க. அந்த கடிதம் அது இயற்கையான மரணம் தான். அவருக்கு ஏற்கனவே அந்த இறந்து போனவருக்கு ஏற்கனவே மூச்சு பிரச்சனை இருந்தது, அவருக்கு நோய்வாய்ப்பட்டு இருந்தாரு. ஆகையினால அந்த கூட்டத்தில் வந்து அங்கே நிற்கும் பொழுது அவருக்கு திடீர்னு மயக்கம் வந்தது, மூச்சு திணறல் வந்தது. ஆகையினால அவர் கீழே விழுந்துட்டார். உடனடியாக நாங்கள் ஆம்புலன்ஸில் ஸ்பாட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம், முதலுதவி கொடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம். அங்கே இறந்து போயிட்டார். நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிற வழியிலே இறந்து போயிட்டார். ஆகையினால கோவில் நிர்வாகத்துக்கும் இதுக்கும் நாங்கள் பக்தர்களுக்கு எல்லா வசதியும் செய்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு யார் எழுதி கொடுத்ததா? அந்த இறந்து போனவருடைய மனைவி எழுதி கொடுத்ததா? ஒரு கடிதத்தை போட்டு அதை போடுறாரு. ஆனா இப்போ நீங்க சொல்ற மாதிரி எடுத்துக்கிட்டாலும், இப்போ பாஜகவினுடைய மூத்த தலைவர் ராஜா அவர்கள் அவருடைய இல்லத்துக்கு சென்று போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க அழுது, யாருமே வந்து எங்களை பார்க்கல, இது வந்து அப்படி எழுதி கொடுக்க சொல்லி வந்து கட்டாயப்படுத்தி வாங்கினதாக வந்து ஒரு தகவல் வெளியாயிருக்கு இல்லையா? அதான் நானே சொல்றேன், நாம அதான் சொல்றோம். இந்த யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுடைய குடும்பம் இந்த பாடி என்ன சொல்லி வாங்கியிருக்காங்க அப்படின்னு அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க சொல்றாங்க. இந்த மாதிரி நான் சொல்ற மாதிரி நீங்க எழுதி கொடுக்குறோம், அது மாதிரியே எழுதுங்க, எழுதி கையெழுத்து போட்டு கொடுங்க. அப்பதான் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணாம கொண்டு வரணும்னு சொன்னா, உங்க வீட்டுக்கு கணவருடைய பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணாம கொடுக்கணும்னு சொன்னா, இது இயற்கை மரணம்னு நீங்க சொன்னாதான், அது வந்து இது ஏற்கனவே அவருக்கு நோய்வாய்ப்பட்டவர் அப்படின்னு சொன்னாதான் உங்களுக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் இல்லாம பாடி கொடுப்பாங்க. இல்லைன்னு சொன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் கொடுப்பாங்க. இப்படி எல்லாம் சொல்லி, சரி எந்த மனைவியாவது தன்னுடைய கணவனுடைய உடலை அறுத்து வெட்டி தலையை உடைச்சி இப்படி எல்லாம் திரும்பி பேக் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்களா? இல்ல போஸ்ட்மார்ட்டம் இல்லாம கொடுத்தா சந்தோஷம். இறந்து போயிட்டார் அந்த அம்மா. அந்த நேரத்துல கணவனை இழந்த துக்கத்துல எந்த விதமான முடிவெடுக்க, எப்படியோ பாடி கிடைச்சா போறோம், எப்படியோ போஸ்ட்மார்ட்டம் இல்லாம நம்ம உதவி பண்றாங்கன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க என்ன சொன்னாங்களோ என்ன எழுதினாங்களோ அதுல கையெழுத்து போட்டு அப்படியே வந்திருக்காங்க. அதுக்கு பிறகுதான் இது செய்தியாகி பிரச்சனையாகும் பொழுதுதான், நம்மளை ஏமாத்தி இந்த மாதிரி அந்த அம்மா எழுதுனதுல எந்த விதமான ஆலயத்துல எல்லா விதமான அடிப்படை வசதிகளையும் இருந்ததாக அப்படியெல்லாம் இவங்க எல்லாம் எழுதி, இது பாருங்க, ஒரு தவறு நடக்குதுன்னா அந்த தவறை வந்து மறைக்கிறதுக்காக, இது வந்து ஒரு கொலை நடக்குதுன்னு சொன்னா கொலையை மறைக்கிறதுக்கான எவ்வளவு முயற்சிகள் நடக்குது பாருங்க. அதுல அமைச்சர்ல இருந்து காவல்துறை அதிகாரிகள்ல இருந்து எல்லாரும் சேர்ந்து இந்த தவறை மறைச்சிருக்காங்க. இப்ப இதை முழுமையா விசாரிச்சு இவங்க மேல யாரெல்லாம் இதுக்கு காரணமோ அமைச்சர்ல இருந்து காவல்துறை அதிகாரிகள்ல இருந்து எல்லாரும் மேலேயும் நடவடிக்கை எடுக்கும். இந்த வழக்க கோர்ட், இந்த கேஸ, இந்த டெத்தை கோர்ட் சுமோட்டோவா எடுத்து இதை முழுமையா விசாரிச்சு இவர் யாரெல்லாம் இதுக்கு காரணமோ, யாரெல்லாம் இந்த பொய்யான விஷயத்தை சித்தரிச்சு இந்த மாதிரி ஏமாத்தி எழுத வச்சாங்களோ அவங்க மேல எல்லாம் நடவடிக்கை எடுக்கணுங்கிறதா நம்முடைய எதிர்பார்ப்பு. இன்னொரு விஷயம் சொல்றேன், இது நடந்து முடிஞ்ச பிறகு இவர் இதெல்லாம் போட்டுட்டு இன்னொரு வார்த்தை சொல்றார். நம்முடைய இந்துமணி மாநில தலைவர் உடனே ஒரு கண்டன அறிக்கை கொடுக்குறோம் இந்துமணி சார்பா. அதே மாதிரி நம்முடைய பிஜேபியில இருந்து சொல்றாங்க, அண்ணாமலை அவர்கள் இதுக்கு ஒரு கண்டிச்சு ஒரு அறிக்கை கொடுத்திருக்கார். அதுக்கு அடுத்தது நம்முடைய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை கொடுத்திருக்கார். இந்த மாதிரி பல பேர் அறிக்கை கொடுக்குறாங்க. உண்மை தெரியாம சும்மா ஏதோ பொத்தாம் போக்குல போற போக்குல எதையோ பேசிட்டு போறாங்க. இவங்கெல்லாம் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவர் இப்படி எல்லாம் உண்மையை தெரியாம பேசக்கூடாது அப்படி எல்லாம் அவரோட ட்வீட்ல, யாரோட ட்வீட்ல, அமைச்சரோட ட்வீட்ல அப்படி போட்டிருக்காரு.
உண்மை யாரு இப்ப உண்மை தெரிஞ்சதுனால பயந்து போய் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க மாட்ட போறோமோ, யாரெல்லாம் வந்து போய் மாட்ட போறோமோங்கிற பயத்துல இன்னைக்கு திமுகவினுடைய அந்த இந்து சமய அறநிலைத்துறையா இருக்கலாம், இல்ல அமைச்சரா இருக்கலாம், அங்க இருக்கக்கூடியவங்களா இருக்கலாம், எல்லாரும் பயந்து போய் நிக்கிறாங்க. ஏன்னா சட்டத்துக்கு புறம்பாக நடத்தியிருக்காங்க இந்த விஷயத்தை. நீங்க ஒருத்தர் இறந்து போனாருங்க, ஏன் இறந்தாருன்னு விசாரிக்கணுமா இல்லையா? அது எப்படி தெரியும்? போஸ்ட்மார்ட்டம் பண்ணாதான் தெரியும். போஸ்ட்மார்ட்டம் பண்ணாதான் வரிசையில வந்த ஒருத்தர் திடீர்னு இறந்து போறாருங்க. நீங்க எப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ணாம பாடியை கொடுத்தீங்க? நீங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு போனதா சொல்றீங்க, அரசு மருத்துவமனைக்கு. அரசு மருத்துவமனை கொண்டு போயிருந்தா இவர் இறந்து போனவர் சந்தேகத்துக்குரிய மரணம் தானே. நீங்க ஏற்கனவே அவருக்கு இந்த மாதிரி நோயெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஏதாவது ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா? அப்ப இவங்க வரும்போதே எல்லா ரிப்போர்ட்ஸும் கையில கொண்டு வந்திருந்தாங்களா? இந்த பேஷண்ட்டு, இந்த இறந்து போனவங்களுடைய மனைவி எல்லா ரிப்போர்ட்டையும் கையில வச்சிருந்தாங்களா? இதுக்கெல்லாம் அந்த டாக்டரும் பதில் சொல்லணும். இவங்க எல்லாரும் இதெல்லாம் முழுமையான விசாரணைக்கு பிறகுதான் இந்த யாரெல்லாம் குற்றம் சாட்டப்பட்டு இருக்குமோ, யாரெல்லாம் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க மேல முழுமையா நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இந்த சம்பவம் எல்லாம் முடிஞ்ச பிறகு இன்னைக்கு அவங்க குடும்பத்தினுடைய உறவினர்கள் எல்லாரும் இதை எதிர்த்து, ஐயோ இது மாதிரி போய் ஏமாத்து வேலை பண்றாங்களே அப்படின்னு சொல்லி அரசாங்கத்திலிருந்து யாரும் போய் பார்க்கல, நம்முடைய கோவில் நிர்வாகத்திலிருந்து யாரும் போய் பார்க்கல. தமிழ்நாட்டில் எங்காவது கள்ளக்குறிச்சியில சாராயம் குடிச்சிட்டு, கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு செத்து போனா 10 லட்சம் ரூபாய் கொடுக்குற அரசாங்கம், சுவாமி கும்பிட வந்திருக்கக்கூடிய கோவிலுக்கு வந்திருக்கா, அங்க இறந்து போயிருக்காரு, சின்ன வயசு, அவர் குழந்தைங்கள் இருக்கு, அதை வளர்க்க வேண்டிய கடமை இருக்கு. இதெல்லாம் பண்ண அவங்களுக்கு ஏதாவது இந்த குடும்பத்துக்கு நிதி உதவி கொடுக்கணும். இதெல்லாம் எதுவும் பண்ணாம இந்த மரணமே எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை, நிர்வாகத்துக்கும் இந்த அரசு இந்து சமய அறநிலைத்துறைக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறதுக்கான முயற்சியா இதை மூடி மறைக்க முயற்சி பண்றாங்க. அதனால இது முழுமையா நாம அதுதான் இந்து முன்னணியோட மாநில தலைவருடைய அறிக்கையில பாதிக்கப்பட்ட இறந்து போன கோவில்ல இறந்து போன அவங்க குடும்பத்திற்கு அரசு வேலை கொடுக்கணும், குடும்பத்துல ஒருத்தருக்கு. அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய நீங்க ஏன் இந்த இது சொல்றோம்னா, நீங்க பாருங்க, ஒரு தமிழ்நாட்டில் இது எல்லாருக்குமான அரசு எல்லாம் சொல்லுவாங்க, சட்டமன்றத்தில் இதே அமைச்சர் பேசுவார், இதே 1வது அமைச்சர் பேசுவார். ஆனா இது எல்லாருக்குமான அரசு கிடையாது. நீங்க தான் ஆட்சியாளர்கள், இது வரைக்கும் நீங்க தான் ஆட்சியாளர்கள். ஆனா 26க்கு பிறகு நீங்க ஆட்சியாளர்களா இருக்க போறீங்களாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. நிச்சயமாக மக்கள் அந்த ஒரு தவறை மீண்டும் செய்ய மாட்டாங்கிற நம்பிக்கை இருக்கு. நான் சொல்ல வேண்டிய விஷயத்துல 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்குறேன்னு சொன்னாங்க தேர்தல் அறிக்கையில். எதுக்குன்னு சொன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்களை பாதுகாக்கிறதுக்காக, கோவில்களுக்கு பராமரிக்கிறதுக்காக 1000 கோடி நிதி ஒதுக்குவோம் அப்படின்னு 2021 சட்டமன்ற தேர்தலுடைய அந்த சமயத்தில் தேர்தல் அறிவிக்கையில் அறிவிச்சாங்க. நீங்க இப்ப சமீபத்தில் பட்ஜெட் முடிஞ்சது, இந்த பட்ஜெட்ல இதான் லாஸ்ட் பட்ஜெட். இது வரைக்கும் 1000 கோடி அறிவிக்கிறோம்னு சொன்னீங்க, ஆனா வெறும் ஏட்டளவில் தான் இருக்கு, ஒத்த பைசா அறிவிக்கல, ஒத்த பைசா கொடுக்கல. நீங்க இதான் லாஸ்ட் பட்ஜெட். அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரப்போது, உங்க பட்ஜெட் நீங்க பட்ஜெட்லாம் போட முடியாது. அப்படியே நீங்க பட்ஜெட் போட்டாலும் அது ஒரு இடைக்கால பட்ஜெட் தான். இந்த 4-5 ஆண்டுகள்ல நீங்க பண்ணது 1000 கோடின்னு சொன்னது, அதுக்கு பக்கத்து அதெல்லாம் அழிச்சிட்டு வெறும் 0 அப்படின்னு போடணும். நீங்க அது இந்து கோவில்களை, இந்துக்களை ஏமாத்துறதுக்காக 1000 கோடி அப்படின்னு சொல்லி கோவில்களை பாதுகாக்க 1000 கோடின்னு அறிவிச்சிங்க. அப்படிதான் நாங்க பார்க்கறோம், அப்படிதான் இந்துக்கள் பார்க்க முடியும். ஏன்னு சொன்னா, அறிவிக்காத நீங்க இதே மாதிரி மற்ற விஷயம் அறிவிச்சிங்க, சர்ச்சுக்கு மசூதிக்கெல்லாம் நிதி கொடுப்போம், அதெல்லாம் மட்டும் கரெக்டாக கொடுத்தீங்கல்ல. இந்த பட்ஜெட்ல 20 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கீங்க, இதுக்கு முன்னாடி 10 கோடி ஒதுக்குறீங்க. இந்த மாதிரி எல்லா சர்ச்சுக்கும் எல்லாத்துக்கும் மசூதிக்கெல்லாம் கொடுத்துட்ருக்கீங்க. நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மசூதி, சர்ச்சு, கோவில்களை பாருங்க, எது பலன்னு இருக்குன்னு. ஏன்னா அரசாங்கத்துல மக்கள் வரி பணத்தை எடுத்து அவங்களுக்கு கொடுக்குறீங்க. கோவில் நாங்க தான் நிர்வாகம் பண்றோம், அரசாங்கம் தான் நிர்வாகம் பண்ணுதுன்னு சொல்றீங்க. ஆனா இங்க 1000 கோடி கொடுக்குறோன்னு ஏமாத்துனீங்க. ஏமாத்திட்டு 10 பைசா கொடுக்கல. கோவில்ல வரக்கூடிய உண்டியல் பணத்தையும் அதையாவது கொடுங்கயா, ஒழுங்கா எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணலான்னா அதையும் கொடுக்கறது இல்லை, அதையும் கூட கொண்டு போயிடுறீங்க. இப்போ எப்படி கோவில்கள்லாம் இருக்கும்? எப்படி கடவுள் சந்தோஷமா இருப்பார் இவருடைய ஆட்சியில்? எப்படி வரக்கூடிய பக்தர்கள் சந்தோஷமா இருப்பாங்க? வரக்கூடிய கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் ஒரு இனிமையான அனுபவமாக கோவில் தரிசனத்தை, சுவாமி தரிசனத்தை இனிமையாக அனுபவமா நிச்சயமா இல்லைங்கிறது தான் இன்னைக்கு தமிழ்நாடு பக்தர்களுக்கு, கோவிலுக்கு போகக்கூடிய அத்தனை பேருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கு.